எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. முதல் கேள்வி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. இரண்டாவது கேள்வி, என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. என்று கூட்டல் என்றும், என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வானம் கூட்டல் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து நான்காவது கேள்வி, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அறிந்ததனைத்தும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வானம் அறிந்த. பொருள் கூறுக. நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு, வைப்புனா நிலப்பகுதி. சூழ்களி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். அடுத்து 9வது கேள்வி, பொருள் கூறுக. வன்மொழி, வளமிக்க மொழி, வளமிக்க மொழி. 10வது கேள்வி, இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களை நடத்தியவர். பாரதியார், பாரதியார். பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. விசும்பில், விசும்புனா வானம். அப்போ பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இருதிணை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஐந்து கூட்டல் பால், ஐந்து கூட்டல் பால். அடுத்து பொருள் கூறுக. விசும்பு, விசும்புனா வானம். மயக்கம், மயக்கம்னா களவை, களவை. வளாமை, வளாமைனா தவறாமை, தவறாமை. அடுத்து மரபு, மரபுக்கு வழக்கம், வழக்கம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர். தொல்காப்பியர், இதுலேயே இருக்குது பேர். 20வது கேள்வி, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளையும் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3. தொல்காப்பிய அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை இயல்களை கொண்டது? 9 இயல்கள், 9 இயல்கள். இளமை பெயரை கண்டுபிடி. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். புலி, புலியோட இளமை பெயர் பரல். சிங்கத்தோட இளமை பெயர் குருளை. அடுத்து யானையோட இளமை பெயர் கன்று, கன்று. கரடியோட இளமை பெயர் குட்டி, கரடி குட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒளி மரபினை எழுதுக. அப்போ ஒவ்வொரு விலங்குகளும் எந்த மாதிரி. புலி பார்த்தீங்கன்னா உருமும், புலி உருமும். சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, யானைக்கு இன்னொரு பேர் இருக்குது, களிறு பிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கரடி, கரடி கத்தும்
கத்தும். தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. வட்டெழுத்து. அடுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். ஈவேரா. அடுத்து எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். இது தமிழ் எழுத்துகளில். அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம். முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் எது? 11ஆம் நூற்றாண்டு. 11. 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். ஈவேரா. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி எனும் தொடர் இடம்பெற்ற நூல். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி எனும் தொடர் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் இருந்ததற்கு சான்றாக அமைந்த கல்வெட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் இருந்ததற்கு சான்றாக அமைந்த கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டு. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள். உ ஊ உ ஊ. ஆயுதெழுத்து பிறக்கும் இடம். ஆயுதெழுத்து பிறக்கும் இடம். தலை. தலை. வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துகள். மார்பு. மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள். இட்டு இன்னு. இட்டு இன்னு. கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. யூ. யூ. அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம். பரணி. பரணி. தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது? தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. அடுத்து செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை. ஓடை. நஞ்சை பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் செய். நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. சீருக்கேற்ப. நன்றி